ஹாய், பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு நாமத்தினால இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அபக்கா மினிஸ்ட்ரி மூலமாக நடத்தப்படுகிற இந்த பிபிஎஸ் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள இருக்கிற உங்கள் எல்லா குட்டீஸ்க்கும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்து சொல்கிறேன். எல்லாருடைய கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அருமையான இயேசுப்பா ஸ்தோத்திரம். இந்த பிபிஎஸ் மூலமாய் இந்த ஆன்லைன் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நாணத்தில் குறைவுள்ளனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாகி தேவனிடத்தில் கேட்கணும்னு சொன்ன வார்த்தையின்படியே ஒரே ஸ்தோத்திரம். நீங்கள் வர பிள்ளைகளுக்கு ஞானத்தை பரத்திலிருந்து கொடுத்து ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த விபிஎஸை சொல்லிக் கொடுக்குறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பாட்டு, ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு வருஷம் எல்லாமே பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் இசப்பாத ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு உதவியை போல திவக்கத்தை மாற்றித்தர போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பம் முதல் முடிவு புரிந்தும் அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆஸ்வதிப்பீராக. கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். பிளஸ் பண்ணுறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி. கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி. என் கேமுக்கு தயாராகும் இயேசு வார்த்தைய பலனாகும். எல்லா நெகட்டிவ் சிந்தனைக்கும் என்ன பாதுகாக்கும் வரனாகும். என் கேமுக்கு தயாராகும் இயேசு வார்த்தைய பலனாகும். எல்லா நெகட்டிவ் சிந்தனைக்கும் என்ன பாதுகாக்கும் வரனாகும். என் வெற்றிக்கு தடை போடும் நவி சாத்தான ஓட வைக்கும். என் வெற்றிக்கு தடை போடும் நவி சாத்தான ஓட வைக்கும். கிடக்கா 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 கிடக்கா. கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி. கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி. அப்புறம் சக்சஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன, எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன். ஆனா எனக்கு தான் சந்தோஷமே இல்ல. நான் இப்படியே வாழ்க்கை எப்படிதான் எத்தனை நாள் தான் எப்படிதான் ஓடுமோ. ஐயோ, என்ன பண்றேன்னு தெரியலையே. நான் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன். ஆனா பாரு, எனக்கு என் வாழ்க்கையில நான் அழுதுட்டேதான் இருக்கிறேன். இது மாதிரிதான் டெய்லி என் வாழ்க்கையில நான் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல பெண்ணி. நான் என்ன பண்றேன்னு தெரியல பெண்ணி. இதெல்லாம் நீ விடு. உனக்கு சந்தோஷம் வேணும்னா ஒரே ஒருத்தரை நீ கூப்பிட்டா போதும். யாரு? ஏசப்பான்னு கூப்பிடு, போதுமா இருக்கும். அவர் வருவாரு. ஆமா, அவரை கூப்பிட்டா சந்தோஷம் வந்துருமா? ஆமா, உடனே சந்தோஷம் வந்துரும். நிஜமாலுமா? நிஜமா வந்துரும். பெண்ணி, நீ பொய் சொல்லாத பெண்ணி. சொல்லல, நிஜமா உனக்கு பாரு. நீ ஒரு தடவை கூப்பிட்டு பாரு. பெண்ணி, இந்த மாதிரிதான் நிறைய பேரு நீ அங்க போனா சந்தோஷம் கிடைக்கும், இங்க போனா சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நீ சொல்றத நம்பி நான் ஏசப்பாவை கூப்பிட்டு பாக்கட்டா சந்தோஷம் கிடைக்குமா? நிஜமா சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைச்சு நீ பரலோகம் போற வழிய பாரு. சரியா? பரலோகம் போற வழியை பாக்கணுமா? ஆமா. சரி, ஓகே, கூப்பிட்டு பாக்குறேன். கூப்பிட்டு பாரு. சரி. ஏசப்பா, பெண்ணி சொன்னது போல அப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டா சந்தோஷம் வரும்னு சொல்லிட்டு போச்சு. ஏசப்பா, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. அப்பா, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. இயேசுவே.
உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டேன் உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் இது எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த நண்பை ஏன் மறந்து விட்டாய் என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் அறிந்தே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அழைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அழைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது
நான் என்ன பண்ணணும் இயேசுவே? சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே, இயேசுவே. அபாக்கா அபாக்கா அக்கா அக்கா அபாக்கா அபாக்கா அக்கா அக்கா. சத்தம் கேக்குது. ஐயோ, சத்தம் பயங்கரமா இருந்துச்சு. ஐயோ, அவாக்கான என்ன? யார்கிட்ட கேட்கலாம்? யார்கிட்ட கேட்கறது? வெளியிட்ட கேட்டு பார்க்கலாமா? அவாக்கான என்னன்னு? அவாக்கான சத்தம் கேட்டுட்டே இருக்கேன் காதுல. ஐயோ, எசப்பா, அவாக்கான என்ன? அவாக்கா, அவாக்கான என்ன? அவாக்கா யார்கிட்ட கேட்கறது? அவாக்கான என்ன? ஐயோ, சவுண்ட் கேட்டுச்சு. அவாக்கான உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அவாக்கா, அவாக்கா யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு எதாவது தெரியுமா? அவாக்கான என்ன தெரியுமா? ஐயோ, இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கேன். பெணி, 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 பெணி. ஐயோ, என்னாச்சு பெணி, 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 நீ சொன்ன மாதிரி நான் பிரேயர் பண்ண பெண்ணி, நான் ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணேன். என் காதுல அவாக்கான ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு பெண்ணி. அது என்ன அர்த்தம் பெண்ணி? பாரு, நம்ம ஆன்ட்டி அபாக்கா மினிஸ்ட்ரி தான் நடத்துறாங்க. அப்படியா? ஆமா, இன்னைக்கு விபிஎஸ்க்கு நான் போறேன். நீ வரியா என் கூட? அப்படியே நானும் வரலாமா? வா. அங்க வந்து எனக்கு எல்லா அந்த அப்பாக்கான எல்லா அர்த்தம் கிடைக்குமா எனக்கு? நிஜமா கிடைக்கும். ஓகே, இப்படி நானும் வரேன் உங்க கூட. சரி, வா போ. என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஐயோ, வீடியோ ஸ்டார்ட் பண்ற நேரம் இன்னும் ஒருத்தர் கூட காணா. பிள்ளைங்களா எல்லாரும் வந்துட்டாங்களே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு? குட்டீஸ் போன வருஷம் சொன்ன அதே டோப்பை இன்னைக்கும் அப்படி ஃபாலோ பண்றாங்க. அடுத்து நாளே இருந்து நாங்க டே டூல இருந்து நாங்க கரெக்டா வந்துருவோம். ஓகே ஓகே எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஆண்டி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆண்டி. ரொம்ப நாளா இதை கேட்கணும்ட்டே இருக்கேன். ஏன் இந்த கிட்ஸ் சொல்லியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க? சூப்பர் டவுட். இந்த கேள்வி நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. 2 வரியில சொல்லலாமா இல்ல 10 நிமிஷத்துல சொல்லலாமா? இப்படி எல்லாரும் டைலாக் சொல்லிதான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப பேசுறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். ஓகே, நான் கிட்ஸ் ஊழியத்தை ஏன் ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த ஊழியம் வந்து கிட்ஸ் ஊழியம் தான். சோ அப்ப எனக்கு அழகா ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு. என்ன வசனம் அப்படின்னா, யோவான்ல இருக்கு 21ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து 17 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, பேதுருட்ட கேட்பார்ல, நீ என்ன நேசிக்கிறியா, அன்பா இருக்கிறியா? அப்ப ஆமாண்டவரே நான் அன்பா இருக்கேனே, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லுவாரு. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக சொல்லுவாரு. அடுத்து நேசிக்கிறியான்னு கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்லுவாரு தெரியுமா? என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு. தேர்ட் டைம் கேட்கும் போது ஆடுகள் சொல்வாரு. அப்பதான் ஆண்டிக்கு வந்து இந்த வசனத்தை கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு, அடுத்த ஆடுகள் ஆடுகள். ஓகேவா? சோ அப்ப ஆட்டுக்குட்டிகள்னா நீங்க தான். சோ அது ஃபர்ஸ்ட் வார்த்தை எனக்கு ரொம்ப கேட்சியா ஆண்டவர் என் கூட பேசினாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, மார்க் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. சீஷர்கள்ட்ட போய் அந்த கட்டி இருக்கிற கழுத குட்டியை அவிழ்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அதனால கழுத குட்டில யாரு? நீங்க ஆட்டுக்குட்டினா மட்டும் கழுத குட்டினா எதை பாக்குறீங்க? ஓகே, சோ அதனால குட்டி 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 குட்டீஸ வந்து ஆண்டவர் ரொம்ப 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 நேசிக்கிறாரு. சோ அதனால ஏசப்பா வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் நிறைய பேரு இந்த போன்ல, யாரு போன்ல ரொம்ப பாக்குறா? நீங்களா நல்ல பிள்ளைங்க, பாக்குறவங்க நல்ல பிள்ளைங்க. சோ வந்து போன்ல அடிக்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் சினிமாவுக்கு, அப்புறம் டிவிக்கு, போதை மருந்துக்கு, நிறைய விஷயத்துல குட்டீஸ் வந்து அடிக்ட் ஆகி கட்டி வச்சிருக்காங்கல்ல சாத்தான். அதெல்லாம் கட்ட அவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா அந்த கழுத குட்டிய கூட்டிட்டு வர சொன்ன மாதிரி, இப்ப இன்றைய நாட்கள குட்டீஸ் எல்லாம் இந்த கட்டப்பட்ட பிள்ளைங்களை எல்லாம் அவிழ்த்து விடணும்னு சொல்லி இந்த ஊழியத்தை ஏசப்பா கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல தங்கங்களா, முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கட்டளை, அதாவது மார்க்ல ஒரு வசனம் வரும், இது வந்து சர்வ சிருஷ்டிக்கும் சுசிஷ்ட சொல்லுன்னு சொல்லுவாரு. சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர விடுங்கன்னு சொல்லுவாரு. ஆண்டவருடைய கட்டளையா இருக்கு, சித்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய சந்ததியை உருவாக்கணும். ஓகேவா? சோ வந்து நீதிமொழிகள் 22:6 சொல்லப்படுது, பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில நடத்த அவன் முதிர் வயதிலும் கணிட்டு வந்து அதை விடாது இருப்பான்னு சொல்லிட்டு. அதனால குட்டீஸ வந்து ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. கிறிஸ்துவின் சந்ததி வரணும்ன்றதுக்காகவே ஏசப்பா வந்து அந்த குட்டீஸ் ஊழியத்தை ஆண்டிக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள்ல ஒரு வசனம் வரும். அதுல வந்து இஸ்ரேல் சந்ததி ஆண்டவர் அறிந்த சந்ததியா இருப்பாங்க பாத்தீங்கன்னா. அடுத்து அதுக்கு
அதுக்கு கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி வந்துச்சுன்னு சொல்லி அந்த அவங்களுடைய ஜெனரேஷன்ல வருவாங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு கர்த்தரை அறியாத சந்ததி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை பத்தி சொல்லல. ஓகேவா? சோ சொல்லாதனால ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு சந்ததி இந்த நாட்கள் அப்படி வரக்கூடாது, கர்த்தரை அறிந்த சந்ததியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஏசப்பா என்ன பண்றாங்க, ஆமா அந்த குட்டி சூரியத்தை அடிக்க கொடுத்தாங்க. ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா? அது ஆரம்பிச்சேன்னு இன்னொன்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அந்த கேண்டில் எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே, இங்க பாரு சூப்பரா இருக்குல்ல. இது பாரு, இது வந்து எப்படி இருக்கு, பெரிய கேண்டில். இது அதோட குட்டியா இருக்கு, இது அதோட குட்டியா இருக்கு. இது உங்களுக்கு பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது? ஹைட் ஆர்டர் வைஸ் ஞாபகம். ஓகே, சோ நம்ம உலகத்துல நம்மளுடைய சர்ச்ல பெரியவங்க இருப்பாங்க. பெரியவங்கன்னா பெரிய கேண்டில் நம்ம சொல்லலாம், இது வாலிப பிள்ளைங்கள சொல்லலாம், இது வந்து குட்டீஸ் சொல்லலாம். இப்படித்தானே இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த பெரிய கேண்டில் தான் குட்டீஸ். நம்புவீங்களா? சொல்றேன், இது வந்து வாலிப பிள்ளைங்க, இதுதான் பெரியவங்க. ஓகேவா? இந்த முழு ஆத்துமா தான் குட்டீஸ். ஏன்னா இப்ப உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும், ஒரு 10 இயர்ஸ்ல இருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் குட்டீஸ் சொல்றோமா. சோ இந்த குட்டீஸோட லைஃப் எவ்வளவு இருக்கும் இனி அடுத்து வாழ்றது? இன்னும் 60 இயர்ஸ் இருப்பீங்களா? ஓகே, தாத்தா பாட்டி கம்ப்யூட்டர் வரைக்கும் இருப்பீங்க. சோ அதனால உங்களுடைய லைஃப் தான் ரொம்ப எக்ஸ்டெண்ட், ரொம்ப நாள் நீங்க நீண்ட நாள் இருக்கனால நீங்க முழு ஆத்துமா. நீங்களா யாரு? முழு ஆத்துமா. இது வந்து அரை ஆத்துமா, வாலிப பிள்ளைங்களா. ஓகே, இவங்க கால் ஆத்துமா. வயசானவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்படி இருப்பாங்க. சோ அதனால நீங்க தான் முழு ஆத்துமாவுக்கு ஊழியம் செய்யறதுக்கு தான் ஏசப்பா அந்த குட்டி ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப புரியுதா? ஆமா, இன்னைக்கு ரொம்ப நாளா ஆண்டவருக்காக ஷைன் பண்ணணும், ரொம்ப நாளா ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். சோ அதனால கிட்ஸ் ஊழியம் ரொம்ப ஏசப்பா நேசிக்கிறாரு. அதனால அந்த ஊழியத்தை கொடுத்தனால ஆன்டிக்கு ரொம்ப 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 சந்தோஷமா கிட்ஸ் ஊழியத்தை செய்யறதுல அவ்வளவு ஹாப்பியா ஆன்டி நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்க தக்காளி பழம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தக்காளி தான், ஆனா அத நீங்க வந்து அதுக்குள்ள எத்தனை சீட்ஸ் இருக்கு. ஆமா, ஒரு தக்காளியை உருவாக்கணும்னா அத்தனை சீட்ஸ் மூலமா அவ்வளவு தக்காளி செடி அத்தனை வரும்ல. அது மாதிரிதான் ஒரு பிள்ளைக்கு இப்ப லியோவுக்கு சொன்னோம்னா லியோ மூலமா எத்தனை பேர் ஆண்டவர்களை கொண்டு வரலாம். அதனாலதான் கிட்ஸ் ஊழியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் குட்டீஸ். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறவங்களும் ரோயா சொல்லுங்க பாப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ நம்ம இந்த 2025 VBSல வந்திருக்கிறோம். சூப்பரா ஏசப்பா வந்து இந்த VBS பிளஸ் பண்ண போறாங்க. சோ நம்ம வந்து ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்பவுமே நம்ம ஏசப்பாட்ட ப்ரே பண்ணுவோம். பர்னர்ஸ் அக்கா ப்ரே பண்ணுவாங்க. எல்லாரும் நம்ம ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க. 1.5 கண்ணு 2.5 கண்ணு இதெல்லாம் பார்க்க கூடாது. எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்போம். வெரி குட். ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த VBS எங்களுக்கு அருமையாக அமைத்து தந்ததற்காக நன்றி ஏசப்பா. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தர். நீங்க அவங்க கூட பேசுங்க, உங்களுடைய வார்த்தை அவங்களோட இருதயத்துல ஆழமா பதிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. நாங்க சிறுகவும் நீங்க பெருகவும் உதவி செய்யுங்க. நீங்க அவங்க கூட பேசி இடைப்பட்டு அவங்களோட வாழ்க்கையில நீங்க நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். வெரி குட், வெரி குட். லாஸ்ட் இயர் என்ன டாபிக்ல பார்த்தோம்? என்ன டாபிக்ல பார்த்தோம்? இப்ப சொல்லலைன்னா கொட்டு விடுவாங்க. இவங்க 2 பேரும் தானே மெயினா இருந்தாங்க. கொட்டிடலாமா குட்டீஸ்? ரெடியா? அங்க சொல்லுங்க பாப்பா, கரெக்டா சொல்லுங்க, நான் எடுத்துறேன் கைய. கொட்டுங்க 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 கொட்டுங்க. ஃபைட். ஃபெய்த் ஆன்ட்டி. உடனே ஆமாமா ஃபெய்த் இல்லையா? ஓகே, 1 வருஷம் ஆச்சு ஆன்ட்டி, மறந்தாச்சு. அவங்க கரெக்டா சொல்றாங்க, நீங்க தான் தப்பா சொல்றீங்க. அக்காலாம் இன்னைக்கு தான் வந்தாங்க. அக்காவுக்கு தெரியாது, மன்னிச்சிடலாம். இந்த அக்காவே மன்னிச்சிடலாம். உங்க 2 பேரும் மன்னிக்கவே மாட்டாங்க. ஓகே குட்டீஸ், ஃபைட் பத்தி சூப்பரா பார்த்தோம் இல்லையா? ஓகே ஓகே. அப்புறம் நிறைய கிளாப்ஸ் கத்துக்கிட்டோம், அல்லேலூயா கத்துக்கிட்டோம் இல்லையா? ஒரு கிளாப்ஸ் பண்ணிட்டு போயிடலாமா? வடை கிளாப் பண்ணிடலாம். வடை சாப்பிடல டயர்டா இருக்கும், வடை கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, மாவு எடுத்துக்கலாம். கலக் 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 பட் 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 ஸ்வை. யே, சூப்பர் 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 சூப்பர். சாப்பிடுங்க. வடை செஞ்சுட்டு அப்படியே வச்சிட்டீங்கன்னா உப்பு போட மறந்துட்டோம். திரும்ப உப்பு போட்டு மாவு கலக்கலாமா? கலக் 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 பட் 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 ஸ்வை. யே, சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வடை சாப்பிட்டு மேக்கப் கலஞ்சு போச்சு. அதனால வந்து மேக்கப் கிளாப் பண்ணிடலாமா?
பவுடர் எடுக்க போ, நம்மள மேக்கப் பவுடர் தான் போடுறோம். பவுடர் எடுத்தாச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் டக்குங்களா. சூப்பரா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓகே, அல்லேலூயா நிறைய அல்லேலூயா ஆண்டி வந்து கத்து கொடுத்தல. யாருக்கு இது என்ன அல்லேலூயா ஞாபகம் இருக்கு? நம்ம வந்துட்டு என்ன வந்துட்டு கை தட்டி ஆண்டி அது ஆண்டி வந்து ஆண்டி அது போய் ஆண்டி என்ன. சரி ஓகே, நம்ம ஜாலியா ஒரு அல்லேலூயா பண்ண போறோம். ஓகேவா? பக்கத்துல ஷேக்கன் கொடுத்து ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஓகே அல்லேலூயா. அப்புறம் ஹக் பண்ணி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வெரி குட். கை உயர்த்தி அல்லேலூயா. ரெண்டு கை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு ஜம்ப் பண்ணி அல்லேலூயா. ஒரு டர்ன் பண்ணி அல்லேலூயா. அல்லேலூயா. கை முன்னாடி வச்சு அல்லேலூயா. மேல வச்சு அல்லேலூயா. கண்ணத்துல வச்சு ஒரு அல்லேலூயா. சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் ஒரு கிரிக்கெட் அல்லேலூயா நம்ம சொன்னோம்ல. அப்படி இப்படி எப்படி சொன்னோம் நம்ம? பவுலிங் போடுற மாதிரி பால் எடுத்து ஓகேவா? கிரிக்கெட் அல்லேலூயா பாத்துலாமா? வெரி குட். பவுலிங் போடுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்க பெனிங்க? மறந்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் மிஸ் ஆகுதே. லாஸ்ட் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. ஓகே சரி, என்ன பண்ணலாம்? நான் கேட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் காணாம. இல்ல நீங்க ஒரு முக்கியமான ஒருத்தர் கூட்டு வரணும்னு லேட் ஆயிடுச்சு. முக்கியமானவரை யாரு? அந்த டாம் அண்ட் ஜெர்ரி புதுசா ஒரு ஆள் கூட்டு வந்திருக்கேன். ஆமா ஆண்டி. யாரா இருக்கும்? நீங்க கெஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஆளு. குட்டீஸ் உங்களுக்கு யாராவது கெஸ் பண்றீங்களா? என்ன நீங்க அவரு ரொம்ப தெரியாண்டி உங்களுக்கு. அவரை டோரிமானா? உங்களுக்கு போர் அடிச்சுன்னா அடிக்கடி போவீங்க அங்க. அடிக்கடி போவேனா? சிரிக்கிறது போவீங்க. சிரிக்கிறதுக்கு பாரு. வேற யாரு? மொட்டு பட்லு. சிரிக்கிறதுக்கு ஒரு ஆளு. மிஸ்டர் பீன். ஒரு முக்கியமான ஆளு. உங்களுக்கு ரொம்ப தெரியும். நீங்க மறந்துட்டீங்கன்னா ரொம்ப சுகமாயிருப்பாரு. ஆண்டி மறந்துட்டாங்க முக்கியமான ஆளு. யாரா இருக்கும் குட்டீஸ்? நீங்க யாராவது கெஸ் பண்றீங்களா? ஓகே, கூட்டிட்டு பாருங்க ஆண்டி உங்க ஆண்டியோட மறந்துட்டாங்க. பப்ளு நல்லா இருக்கு. நான் ஒரு தடவை பாத்திருக்கேன் பப்ளுவ. இந்த சர்க்கஸ் போகும்போது டான்ஸ் அடிக்கிறேன். நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். பப்ளு பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பப்ளு, நான் ஒரு தடவை உன்னை பாத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? எனக்கா? ஆண்டி, எனக்கு டெய்லி நான் 1000 பேரை பாக்குறேன் ஆண்டி. எனக்கு எப்படி ஆண்டி ஞாபகம் இருக்கும்? ஐயோ, நான் உன்னை பாத்திருக்கேன், பேசிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பப்ளுவை எப்படியாவது நான் வந்து ஏசப்பா பிள்ளையா கொண்டு வரணும்னு நினைச்சு நீங்க ஏசப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாரு. சூப்பரா. சரி, எதுக்கு எப்படி வந்த நீ? ஆண்டி, அது ஒரு பெரிய கதை ஆண்டி. சரி, குட்டியா சொல்ல. அப்படியா ஆண்டி? ஆண்டி நான் உங்களுக்கே தெரியல ஆண்டி. நீங்க தானே என்ன பாத்துருக்கேன்னு சொல்றீங்க. எத்தனை பேர் சிரிக்க வைக்கிறேன். அங்க 1000 பேர் 2000 பேர் வருவாங்க ஒவ்வொரு ஷோக்கும். அத்தனை பேர் சிரிக்க வைக்கிறேன் ஆண்டி. ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல ஆண்டி. நான் டெய்லியும் அழுதுதான் என் கண்ணீர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. ஆமா ஆண்டி, என்ன பார்த்தா சிரிக்கிறாங்க. ஆனா என் வாழ்க்கை சோக கதையா இருக்கு ஆண்டி. சந்தோஷமே இல்ல ஆண்டி. ஆண்டி, நான் அழுதுட்டு இருந்தேன் ஆண்டி. அப்ப வந்து பெண்ணி வந்து ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் அத்தனை பேருக்கு சந்தோஷப்படுத்துறேன், ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொன்னோம்னா பெண்ணி ஏசப்பாவை பத்தி சொல்லிச்சு ஆண்டி. ஏசப்பாவை கூப்பிட்டா உன் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லிச்சு ஆண்டி. அப்போ நான் வந்து அப்ப சொல்லிச்சு, நீ சந்தோஷமா நீ பரலோகத்துக்கு வரத வழிய பாருன்னு சொல்லிச்சு ஆண்டி. அப்ப நான் ஏசப்பான்னு கூப்பிட்டேன் ஆண்டி. அப்ப எனக்கு சரி சவுண்ட் வந்து சொல்லி பயங்கரமான சவுண்ட் ஆண்டி. நான் சவுண்ட் நான் கேட்டதே இல்லை இது வரைக்கும் வாழ்க்கையில. சர்க்கஸ்ல அவ்வளவு சவுண்ட் இருக்கும், டம்மு டம்மு சவுண்ட் இருக்கும். ஆனா இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே மேகத்துல இருந்து சவுண்ட் அப்படியே என்னால அது எப்படி சொல்றதே தெரியல ஆண்டி. என்ன சவுண்ட்? என்ன சவுண்ட் ஆண்டி? அபாக்கா அப்படின்னு சவுண்ட் கேட்டுச்சு ஆண்டி.
நான் என்னவா இருக்கும் அப்பாக்கா அப்படின்னு நான் பெண்ணிட்ட கேட்டோம்னா, வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்துச்சு ஆண்டி. ஆமா ஆண்டி, அப்பாக்கா என்ன ஆண்டி? வாவ், சூப்பர் சூப்பர், கிளாப் பண்ணிடலாமா? பப்ளுக்கு அம்மா வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சாம், அப்பாக்கான்னு சொல்லிட்டு. உண்மையா நம்மளுடைய ஆண்டவர் கொடுத்த மினிஸ்ட்ரி பேர் என்ன? அபாக்கா. அபாக்கானா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அனலான மக்கள், 5 people இல்லையா? சோ ஆனா இந்த இன்னைக்குதான் எனக்கே பயங்கரமா ஒரு ஆச்சரியமா ஆண்டவர் பேசுறாரு. அபாக்கான ஒவ்வொரு அந்த லெட்டர்ஸ்க்கும் அழகா ஏசப்பா வந்து அதுக்கு ஒரு மீனிங்கும் கொடுத்திருக்கிறாரு, அற்புதமா. சோ அதுதான் இந்த வருஷத்தோட தீம். எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? சூப்பர். அது மட்டும் இல்ல, வசனமும் கொடுத்திருக்காரு. ஆமா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ல இருந்து 47 வரைக்கும் படிச்சு பாத்துருங்க. யாரெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து அதுல 5 நாளுக்குரிய காரியங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? சோ அத நீங்க யாரெல்லாம் கண்டுபிடிச்சு ஆண்டிக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அபாக்கால ஃபர்ஸ்ட் லெட்டர்? ஓகே, ஏனா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா யாரு அப்படின்றத பாத்திரலாமா? ஓகே, எத்தனை பேருக்கு வந்து கானா ஒரு கல்யாண கதை தெரியும்? எங்க சொல்லுங்க பாப்போம். பாப்புளுக்கு நம்ம சொல்லி காமிக்கலாம். கானா ஒரு கல்யாண கதை யாரு முதலில் சொல்லுவது? நான் சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். என்னன்னா அந்த கானா ஊர்ன்ற ஒரு ஊர்ல கல்யாணம் நடந்துட்டு கல்யாணம் நடக்கிறப்ப அந்த ஊர்ல வந்துட்டு திராட்சரசம் இம்பார்ட்டன்ட். கல்யாணம்னாலே திராட்சரசம் இம்பார்ட்டன்ட். அங்க என்னாச்சு, திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சு, ஏசப்பா வரும்போது மரியாள் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் காலி ஆயிடுச்சு, வந்து அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா வந்து சொல்றாரு, நான் வந்துட்டு வரேன், என்னோட நேரம் வரும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப வந்துட்டு என்ன ஆகும், ஏசப்பா போய் அங்க வெறும் தண்ணி, கச்சாடியில நிறைய தண்ணி ஊத்தி வைங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்துட்டு நிறைய தண்ணி ஊத்தி வைக்கிறப்ப சரி இது அவர் வந்துட்டு ஆசீர்வதிச்சிருவாரு. ஆசீர்வதிச்சு எல்லாத்துக்கும் ஊத்தும் போது திராட்சரசமா மாறிடுறாண்டி, வெறும் திராட்சரசமா மாறிடும். ஆமா, அவர்தான் ஏசப்பா நிறைய திராட்சரசம் கொண்டு வந்துருவாரு. சரி, எனக்கு ஒரு டவுட், பப்ளுக்கு தான் தெரியாது, அதனால கேட்கலாம். நீங்க அப்படியே ஏசப்பா சூப்பரா அற்புதம் செய்யறது தானே. பாக்கலாமா? ஒரு அற்புதம் வந்து அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல போய் தண்ணி திராட்சை ரசமா மாற்ற எப்படி மாத்திருப்பாருன்னு சொல்லி ஆண்டி வந்து ஒரு சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? குட்டீஸ், ஏசப்பா கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார்ல, சோ அங்க என்ன நடந்துச்சு? ஆமா, திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. உடனே எல்லாம் வந்து கேக்குறாங்க, மரியாள் அம்மா வந்து கேக்குறாங்க. உடனே ஏசப்பாட்ட போய் மரியாள் என்ன சொல்றாங்க, திராட்சை ரசம் இல்ல, எப்படியாவது ஏதாவது செய்யுங்க. என் வேலை வரல, பாப்பா சொன்ன மாதிரி இல்ல. உடனே கச்சாடி எடுத்துட்டு வந்து ஏசப்பா என்ன பண்ண சொல்றாங்க, தண்ணி ஊத்து சொல்றாங்களா? நம்மளும் ஊத்தி பாக்கலாமா? வெறும் தண்ணி ஊத்துறேன், நடக்குது. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பாப்போம். தண்ணி ஊத்தும் போது அது உள்ளுக்குள்ள கச்சாடிக்குள்ள என்ன வந்துருச்சு? நல்லா இருக்காண்டி, நல்லா இருக்கா? திராட்சை ரசம் குடிக்கிறதுக்கு தானே. சோ என்னாச்சு, அந்த தண்ணி வாவ்ல சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏசப்பா அற்புதங்களின் தேவன், அவர் குறைவை நிறைவாக்குகிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் பப்ளு. ஓகேவா? அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எங்க போனாலும் அங்க ஜீவன் இருந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. அது முதல் அற்புதம் என்ன தெரியுமா? இந்த கானா ஒரு கல்யாணத்துல. அந்த ஏசப்பா உனக்கு வேணுமா? யாருக்கெல்லாம் ஏசப்பா வேணும்? நம்ம எல்லாருக்கும் வேணும்ல பப்ளு, உனக்கு வேணுமா? வெரி குட். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம கூப்பிடணும். சரியா? நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு ஏசப்பாட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நம்மள மன்னிச்சு அவர் பிள்ளையா ஏத்துக்குவாரு. சோ A for என்ன தெரியுமா? அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? ஓகே. சோ ஏசப்பாவை நம்ம முழுமையா நம்ம ஏத்துக்கணும். ஓகேவா? அவர் தான் நம்மள பாவத்துல இருந்து மீட்டுக் கொள்கிறவர். சோ ஏசப்பாவை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, அவர்கிட்ட பாவத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு ப்ரே பண்ணோம்னா, ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட இருக்க எல்லா பாவத்தையும் நீக்கி ஏசப்பா நம்மள மன்னிச்சு நம்மள அற்புதமா அவர் பிள்ளையா வச்சுக்குவார். ஓகேவா? ஓகேவா? நீங்க எல்லாரும் ஒரு ஓயா சொல்லலாமா?
வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓ யா அப்படி செய்யணும். ஓ யா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் 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 தங்கங்களா. ஏய் குட்டீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட் இயர் ஒரு மோட்டோ பார்த்தோமே. வருஷம் எங்க சொல்லலாமா எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஓகே. பவர் டு பவர், பவர் டு பவர், ஸ்ட்ரெங்த் டு ஸ்ட்ரெங்த், ஸ்ட்ரெங்த் டு ஸ்ட்ரெங்த், அப்புறம் என்ன? faith to faith, faith to faith, faith to எப்படி செஞ்சோம்? faith to faith, faith to faith, love to love, love to love, glory to glory, glory to glory. இன்னொரு செய்யலாமா? ஓகே. power to power, power to power, strength to strength, strength to strength, faith to faith, faith to faith, love to love, love to love, glory to glory, glory to glory. very good. super super super. very good. okay. statement of faith ஞாபகம் இருக்கா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேத் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. நிறைய படிச்சுட்டு ஆண்டி ஸ்கூல்ல நிறைய ஹோம்வொர்க் எல்லாம் தருவாங்க. ஓகே ஓகே தங்கங்களா, நம்ம செய்யலாமா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேத் சொல்லலாம். அது வந்து டெய்லி சொல்லணும். ஓகேவா? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உனக்காக, உனக்காக, எனக்காக, எனக்காக, நமக்காக, நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். கல்வாரி சிலுவையில் மரித்தார். மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் திரும்ப வருவார். மீண்டும் திரும்ப வருவார். உன்னையும் உன்னையும் என்னையும் என்னையும் அழைத்து செல்ல அழைத்து செல்ல காத்திரு, காத்திரு, விழித்திரு, விழித்திரு, ஜெபித்திடு, ஜெபித்திரு, அவரோடு கூட பறந்து செல்ல. அவரோடு கூட பறந்து செல்ல. யாரெல்லாம் பறந்து போக போறீங்க? ஓகே. பப்ளு நீ ஹாப்பியா இருக்கியா? ஆண்டி ஹாப்பியா இருக்கேன். ஆண்டி ஹாப்பியா இருக்கேன். நான் செய்யட்டா? என்ன செய்ய போற? நீ இப்பதான் செஞ்சீங்களே, என்ன செய்ய நீங்க சொல்லுங்க நான் செய்றேன். ஓகே. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இப்படி இப்படி ஓ இயேசு கிறிஸ்து உனக்காக, உனக்காக, எனக்காக, எனக்காக, நமக்காக, நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். கல்வாரி சிலுவையில் மரித்தார். அப்படி இல்ல ஸ்டைலா சொல்லக்கூடாது. எப்படி சொன்ன? கல்வாரி சிலுவையில் மரித்தார். கல்வாரி சிலுவையில் மரித்தார். மூன்றாம் நாள், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் திரும்ப வருவார். மீண்டும் திரும்ப வருவார். உன்னையும் உன்னையும் என்னையும் என்னையும் அழைத்து செல்ல அழைத்து செல்ல காத்திரு, காத்திரு, விழித்திரு, விழித்திரு, ஜெபித்திடு, ஜெபித்திடு, அவரோடு கூட பறந்து செல்ல. அவரோடு கூட பறந்து செல்ல. நம்மளுக்காக தான் பூமிக்கு வந்தாரு. ஆமா, நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தி பறந்து போக அவர் பிள்ளையா மாத்தி. ஆமா, நீ பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பறந்து போக, இல்லன்னா இங்க போட்டு போயிடுவாரு. ஆமா, ஓகேவா? அதனால பரிசுத்தமா இசுப்ப பிள்ளையா நல்ல பிள்ளையா வாழணும். அப்புறம் பறந்து போயிடலாம். அப்புறம் பறந்து போயிடலாம். வெரி குட். பறந்து போறதுல இரு. ஆமா, உன எப்படிதான் தூக்கிட்டு போவாரு தெரியல. ஓகே, சூப்பர் சூப்பர். புடிச்ச குட்டீஸ், வெரி குட் வெரி குட். ஓகே குட்டீஸ், நம்ம தீம் என்ன சொன்ன ஆண்டி? அபாக்கா இல்லையா? சோ அபாக்கா அந்த தீம் வந்து இசப்பா வந்து ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா என்னுடைய அக்காட்ட தான் வந்து ஆண்டவர் வந்து சொல்லி இந்த தடவை VBS என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அக்கா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அபாக்கா அப்படின்னு சொல்லி இசப்பா சொன்னாருன்னு. அப்பதான் சொன்னார் ஆண்டி. என்ன சொன்னாரு? சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்ன. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதான் மறந்து போச்சு. ஓகே ஓகே ஓகே. சோ அதனால எப்படி பாருங்க, ஆண்டவர் உறுதிப்பட்டிருக்காரு. அவங்க அக்காட்ட சொன்னாரு, எங்க பப்ளுட்டு சொன்னாரு. இப்ப அது வந்து ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் சூப்பரா சொல்லி தராங்க. ஓகேவா? சோ அதனால இந்த அபாக்கா குறிச்சு ஆண்டியே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஏசப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அதனால ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தத உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த VBS வந்து ஏசப்பா நடத்த வச்சிருக்காங்க. ஓகேவா? ஏசப்பாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சூப்பரா. அதனால நம்ம ஏசப்பாவை ரொம்ப 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 நம்பணும், நேசிக்கணும். அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? என்னாச்சு எல்லாம் சிரிக்கிறாங்க? என்னாச்சு? ஓகே, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியா? நம்மள பார்த்து சிரிக்க கூடாது. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்க நான் ஒரு
ஓகே ஓகே. அவரு சர்க்கஸ்ல தான் சிரிக்க பாரு, அவனுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்திருக்கு தெரியா? சந்தோஷமா இருக்கு. அதுதான் சொல்ல வரேன், எல்லாரையும் சிரிக்க வச்சிடும். கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்காண்டி, கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கா? நீ பேசப்பட்டு நீ வந்து உன்னோட ஹார்ட்ட ஃபுல்லா ஒப்பு கொடுத்துட்டு வச்சுக்கிய. ஆமா, நீ வந்து உன்னோட லைஃப்ல நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஏசப்பாட்டு சொன்னீங்கன்னா, ஏசப்பா வந்து நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டாருன்னா ஏசப்பா என்ன கொடுத்துருவாரு? சந்தோஷம் கொடுத்துருவாரு. ஒரு வீட்டு சாங் இருக்கீங்களா அவருக்கா? என்னுள்ளம் தேவனால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. யாரோட உள்ளமும் பொங்கி வராத மட்டும் ஐயோ வலிது வலிது வலிது. வெரி குட் வெரி குட் வெரி குட். என்னுள்ளம் தேவனால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. வெரி குட் வெரி குட். ஓகே குட்டீஸ், நம்ம பைபிள்ல ஒரு சூப்பரான ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான் 1:8-9 வாசித்தீங்கன்னா, அதாவது நம்மள்ட்ட பாவம் இல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல, நான் வந்து பாவமே செய்யல, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம செய்யறோம். சோ அந்த மாதிரி நினைச்சோம்னா நம்மளுக்குள்ள நம்ம ஆண்டு கிரியை செய்ய முடியாது, நம்மளுக்குள்ள சத்தியம் இருக்காது. நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டோம்னா தான் ஏசப்பா நம்மளுடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்காக உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறார். ஆமேனா? சோ அப்பேற்பட்ட ஏசப்பா கிட்ட நம்ம ஓடி வந்துடணும் அப்படின்னு தான் ஏசப்பா சொல்றாங்க. ஓகேவா? என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் என்ன தப்பு பண்ணாலும் ஏசப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டோம்னா ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறார். இளையகுமாரன் ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஆமா இல்ல? ஆமா, அவங்க அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு எவ்வளவு பெரிய பாவம் பண்ண. அதனால குட்டீஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய எல்லா காரியத்தையும், என்னென்ன காரியம் ஏசப்பா விட்டு உங்களை பிரிக்குதோ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, நீங்க வந்து ஏசப்பாட்ட அறிக்கை செஞ்சிடணும். சில விஷயங்கள் உங்களுக்கு இது என்னால விட முடியல. நிறைய குட்டீஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு போன் வேண்டாம்னா என்னால போன் பார்க்காம இருக்க முடியல, எனக்கு மேக்கப் போடாம இருக்க முடியல, எனக்கு ஊர் சுத்தாம இருக்க முடியல, எனக்கு ஆமா விளையாடாம இருக்க முடியல. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால விட முடியலன்னு அதெல்லாம் நம்ம விடணும்னு ஏசப்பா சொல்றோம். ஏசப்பாக்காக விட்டுறணும். ஓகேவா? நம்மளுடைய பாவம் என்ன உங்களுக்கு வந்து ஏசப்பா நோ சொன்னாருன்னா அந்த காரியத்தை நம்ம செய்ய கூடாது. ஓகேவா? அதெல்லாம் விட்டாதான் ஏசப்பா நம்மள பிளஸ் பண்ணுவாங்க. ஓகே தாங்களா? இப்ப பேதுரு எடுத்துக்குங்க, சங்கீவ் எடுத்துக்குங்க, அவங்க எல்லாம் பாவத்துல இருந்தவங்க தான். ஆனா ஏசப்பா போய் பேதுருவே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வானோடனே அவர் வலைய விட்டாரு, கடலை விட்டாரு, அப்புறம் என்ன விட்டாரு? மீனை விட்டாரு, மம்மி டாடிய விட்டுட்டாரு, எல்லாரையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போனாரா? சகீவ் என்ன பண்ணாரு? அவரு நீ வச்சிருந்த அத்தனையும் நீ திருப்பி கொடுத்துருனோடனே ஏசப்பா உள்ள வந்த உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம் இல்லையா? எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் வாங்கினதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு பெரிய சந்தோஷம். ஏசப்பா வந்ததுனால குடும்பமே ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகேவா குட்டீஸ்? அதனால ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் நம்ம விட்டுறணும். விட்டாதான் நம்ம விட்டுட்டு ஏசப்பாட்ட நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சாதான் ஏசப்பா நம்ம உள்ளத்துல வருவாங்க, நம்ம குடும்பத்துல வருவாங்க, நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, பரலோகத்துக்கு நம்ம போலாம். ஓகேவா குட்டீஸ்? சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங்கோட நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இல்லையா? நிறைய சூப்பர் 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 ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, போயிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? எல்லாரும் பாய் சொல்லலாம். பாய். அபாகா 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 VBS. லா 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 லா. ஹாய் எபி மாமா. ஹாய் ஜூடா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? எபி மாமா, பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா? Gloria, jumuru 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 re, sing la la Gloria, jumuru
jumuru jumuru jumuru jumuru re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையதான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையதான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Singalala singalala Gloria, jumuru 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 re. Abaka 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 VBS. Hello
எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோவில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக இந்த விபிஎஸ்ல மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அபாக்கா மினிஸ்ட்ரி மூலமாக ஏசப்பா உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. வெண்ணிலா அக்காக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் கிங்ஸி அண்ணாக்காக நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்டி அக்காக்காக நன்றி செலுத்துகிறேன். இவங்க எல்லாரும் ஏசப்பா உங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதற்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு டே 1ல நம்மளோட தீம் என்ன? ஐயோ அது கூட ஒருத்தர் புரிஞ்சு சொல்றாங்க. நமக்கு தீம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னா அக்செப்டிங் ஜீசஸ் என்ற பாயிண்ட்ல தான் போகுது. இப்போ அக்செப்ட்ன்ற வேர்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க, மாத்திக்கோன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒண்ணு இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நெகட்டிவா நடந்தது அப்படின்னு சொன்னா அது நல்லதுக்குன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். 2, இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்துல சொல்லுது, அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் பிரேயர் பண்றாரு. அவர் எப்படி மரிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, பிதா கிட்ட 3 முறை கேட்கிறாரு. எத்தனை முறை? 3 முறை கேட்கிறாரு. பிதாவே, இந்த பாத்திரத்தை என்கிட்ட எடுத்து போடுவீங்களா? அதாவது என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த பெயின் தாங்க முடியாது கடவுளே, பிதாவே, அப்பாவே, இதை எடுத்து போட முடியுமா? 3 முறை கேட்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்க சித்தம் நிறைவேறட்டும். அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போது உங்க சித்தம் நிறைவேறட்டும் சொல்ற என்ன அர்த்தம்னா, ஐ அக்செப்ட் யுவர் வில். இன்னைக்கு ஏசப்பா நம்மகிட்ட விரும்புறதுன்னா அக்செப்டன்ஸ். இன்னைக்கு அக்செப்டன்ஸ் இருந்தாதான் நம்ம ஏசப்பாவை ஏத்துக்க முடியும். வாழ்க்கையில ஏசப்பா சித்தத்தை செய்ய முடியும். இயேசுவானவரே இந்த உலகத்தை வந்து பிதா சித்தத்தை செய்யணுன்றதுக்காக அக்செப்ட் பண்ணாரு. அவரோட வழியை முதல்ல அக்செப்ட் பண்ணாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அக்செப்ட் பண்ணும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ண முடியும். எப்படிலாம் அக்செப்ட் பண்ணலாம்? உதாரணத்துக்கு அம்மா அப்பா சொல்றாங்க, டே இந்த பசங்களோட பேசாத, அக்செப்ட் பண்ணு. டே ரொம்ப நேரம் போனை பார்க்காத, அக்செப்ட் பண்ணு. ஏப்பா அந்த பொண்ணுகிட்ட பேசாத, எப்பா அந்த பையன்கிட்ட பேசாத, அக்செப்ட் பண்ணு. டே வெளியில உட்காந்து கேம்ஸ் விளையாடாத, போன் எடுத்துட்டு போய் அக்செப்ட் பண்ணு. அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள பசங்க கூட போய் பேசிட்டு இருக்காத, கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க அங்க போய் நிக்காத அப்படின்னு சொல்றாங்கன்னா அக்செப்ட் பண்ணு. எதுக்காக இதெல்லாம் ஏசப்பா அவங்க மூலமா சொல்றாரு அப்படின்னா, நீ எப்பவுமே ஏசப்பா பிள்ளை இருக்கணுன்றதுக்காக தான். நீ வழி தவறி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஒருவேளை சின்ன சின்ன விஷயம் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாதனால தான் இன்னைக்கு நம்ம இயேசுவே அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கும். ஒருவேளை ஏசப்பா நீங்க என்கரேஜ் பண்றாரு, தம்பி தங்கச்சி, இயேசுவை நீ அக்செப்ட் பண்ணணும்னா இன்னைக்கு ஏசப்பா கொடுக்கிற டைரக்ஷன்ஸ், பெரியவங்க மூலமா, எங்களமா ஊழியக்காரங்க மூலமா கொடுக்கிற எல்லா டைரக்ஷன் நீ அக்செப்ட் பண்ணும்போது நீ இயேசுவை ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கடினம். வாயில தான் சொல்லணும், ஏசப்பா நான் உங்களை ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். திரும்பவும் பழைய பாவத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு ஏசப்பா ஒன்று தெளிவா சொல்லியிருக்கிறாரு, அக்செப்ட். அது மாத்திரம் ஒரு சிலருக்குலாம் கஷ்டத்தை அக்செப்ட் பண்ண பிடிக்காது. வீட்டில் தான் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த கஷ்டம் வருது, பேசாம வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாம், பேசாம படிக்க எங்கேயாவது போயிடலாம், பேசாம வேற இடத்துல போய் வேலை செய்ய போயிடலாம், பேசாம பிள்ளைங்களை விட்டோம், இல்ல பேசாம அம்மா அப்பா விட்டோம். நிறைய பேர் போகணும்னு நினைக்கிறாங்க. பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிக்கிறது யாருமே மனசு இல்லை. ஏன்னா பிரச்சனையே வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு பெரிய வேதனை. சிலுவை தொகுதி சாதாரண விஷயமா? அவர் அதை அக்செப்ட் பண்ணது காரணம் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சில சூழ்நிலை அக்செப்ட் பண்ணதுக்கு நீ கடந்து போறது காரணம் தெரியுமா? ஏதோ மூலமா இயேசுப்பா பெரிய வல்லமை வெளிப்படுத்த போகிற. அக்செப்ட் பண்ணுங்க. இயேசு பெரிய காரியங்களை செய்வாரு, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல உங்களை மீட் பண்ணது. திரும்பவும் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய். பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் பாருங்களேன், பாவம் அப்படிங்கிற ஒரு சாக்கடையில இந்த பாவத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க. நான் பாவமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்குள்ள ரொம்ப ஹாப்பியா அவன் ஆடிட்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, தம்பி நீ பாவத்துல இருக்க, நீ அதை செய்யாத, நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா எச்சரிப்பா அன்பா அழைக்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், இல்ல என்னைய போய் நீங்க கூப்பிடுறீங்களா, இப்படி ஒரு நிலைமையில என்னை வந்து நீங்க கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உன்னை ஏசப்பா சொல்றாங்க, இல்ல தம்பி, உன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், நான் கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்திடுவேன். ஏன்னா பாவம் வந்து நாம ஆண்டவரையும் நம்மளையும் பிரிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி என்ன பண்றாரு, அவனை அவருடைய ரத்தத்தினால கழுவி அழகா சுத்தம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துறாரு. அவன் அதை வந்து ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறான். ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லைன்னா, உண்மையான மன திரும்புதல் இல்ல. அந்த நேரத்துக்கு மட்டும் ஏசப்பாவை ஓகே ஆண்டவர் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் உலகத்துக்குள்ள போனா சின்ன சின்ன பாவங்கள், நிறைய பாவங்கள், சின்ன சின்ன
சிற்றின்பங்கள் சொல்லுவாங்கல்ல, அப்படி பாவங்கள் வந்து அவனுடைய வாழ்க்கையில வருது. உடனே சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாம அதை செஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம், ஏசப்பா தான் அழகா நம்மள மன்னிச்சிடுறாரு, நம்மள கழுவிடுறாருன்னு சொல்லிட்டு அந்த பாவத்துல போய் குதிச்சு அவனை அதை திரும்ப பாவம் செஞ்சிடறான். செஞ்சுட்டு திரும்பவுமா ஏசப்பா என்ன பண்றாரு, அவனை கூப்பிட்டு அவன் போய் அவனை சுத்தமா கழுவி திரும்பவுமா அவனை அவருடைய பிள்ளையா மாற்றாரு. ஏசப்பா சாரி ஏசப்பா, இனிமேல நான் பண்ணவே மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்மள அப்படித்தானே செய்வோம். தப்பு பண்ணிட்டு ஏசப்பாட்ட போய் சாரி 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 சொல்லுவோம், அப்புறம் திரும்ப தப்பு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த குட்டி பையனும் பண்றான். உடனே ஏசப்பாவும் சூப்பரா அன்புள்ளவர்ல அவர் மன்னிச்சு இனி நீ என்ன பண்ண கூடாது, தப்பு செய்யாத செல்லம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தேங்க்யூ ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். வந்துட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கடை, பாவன்ற ஒரு சாக்கடை. இதை நம்ம செய்யலாமா வேணாமா, பண்ணலாமா, இதுக்குள்ள இறங்கலாமா, சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, இந்த ஒரு நாள் இந்த தப்பு பண்ணிட்டு திரும்பவுமா நம்ம ஏசப்பாட்ட சாரி கேட்டலாம், அவர்தான் மன்னிக்கிற தெய்வமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்றான், அந்த சாக்கடைக்குள்ள போய் நல்லா விளையாடுறான். சூப்பரா அந்த பாவத்துக்குள்ள அப்படியே மூழ்கி போற அளவுக்கு அவ்வளவு பாவம் செஞ்சுட்டே இருக்கான். அவனை அறியாமையே அந்த சாக்கடைக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சுட்டான், அந்த பாவத்துக்குள்ள விளையாட ஆரம்பிச்சுட்டான். அவனால வெளியே வர முடியல. கத்துறான், ஏசப்பா எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க ஏசப்பா, திரும்பவுமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகும் போது அப்பயும் ஏசப்பா என்ன பண்ணாரு, இறக்கப்பட்டு அவனுடைய கரத்தை பிடிச்சு தூக்கி அவனை மன்னிச்சு திரும்பவுமா அவர் பிள்ளையா அவர் வந்து கழுவி மன்னிப்பு கொடுக்கிறார். இதுல என்ன காரியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையான மன திரும்புதல் இந்த தம்பிட்ட இல்ல. உண்மையா மன திரும்பும் போதுதான் ஏசப்பா வந்து நம்மள என்ன பண்ணுவாரு, அவன் நேசிப்பாரு, அந்த பாவத்தை செய்ய விடாதபடி நம்மள பாதுகாப்பாரு. அத ஏசப்பா அவனுக்கு சொன்னோன்னு அவன் சொல்றான், என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் தப்பே பண்ண மாட்டேன், உங்களோட நான் இருந்துடுறேன் ஏசப்பா. நான் நிறைய தடவை இந்த மாதிரி தப்புன்ட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டிருக்கேன், அது நிறைய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கிருபையா மன்னிச்சிருங்க, இனிமேல நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உண்மையா மன திரும்புறேன் ஏசப்பா, இனி தப்பே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட சாரி கேட்டு ஒப்புரம் வாங்குறான். ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறான். ஓகேவா குட்டீஸ், இதுதான் வாசனம் சொல்லுது. 1 அதிகாரத்துல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமா, உண்மையான மனம் திரும்புதல் வேணும். சும்மா நம்ம தப்பு பண்ணிட்டு ஏசப்பாட்ட வந்து சாரி கேட்டோம்னா ஏசப்பா வருத்தப்படுவாங்கல்ல, உண்மைதானே? அதனால ஏசப்பாட்ட போய் நம்ம என்ன பண்ணணும், உண்மையா ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, 28 அதிகாரம் 13 வசனத்துல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். நாமே சொல்லலாமா? அதை அறிக்கை செஞ்சு விட்டுறணும், பாவம் செய்யாதபடி நம்ம விட்டுறணும். ஏசப்பாவை நம்ம இருதயத்துல வச்சுக்கணும், பரிசுத்தமா வாழணும். நீங்க நினைக்கும் போது அவர் நிச்சயமா நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த தேவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நம்மளுக்கு என்ன செய்வாரு, கிருபை செய்வாரு. ஓகேவா? எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மள வந்து அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், உண்மையான ஒரு மன திரும்புதல், உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு ஏசப்பாட்ட கேட்கணும். அதற்கப்புறம் அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, நம்ம பரிசுத்தமாய் நம்ம வாழணும். ஓகேவா தங்கங்களா? அதனால ஏசப்பாவை நீங்க எப்படி நீங்க மனசார நீங்க என்ன பண்ணுங்க, வாயினால அறிக்கையிட்டு அவர்தான் இயேசுன்னு. அழகா அந்த வார்த்தை எங்க வருதுன்னா ரோமர் 10 அதிகாரம் 9 வசனத்துல இருக்கு. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்துல விசுவாசிச்சினா நீ ரட்சிக்கப்படுவ. ஆமேனா? அதனால ஏசப்பாதான் உண்மையான தெய்வம் என்று நாவல அறிக்கை செஞ்சு உன் இருதயத்துல நீ விசுவாசிச்சினா ஏசப்பா அந்த ரட்சிப்பை உனக்கு கொடுப்பார். ரட்சிப்பை கொடுப்பதும் இல்ல, சந்தோஷம், சமாதானம், நிறைவாய் பாவ மன்னிப்பு, நிச்சயம் எல்லாவற்றையும் கொடுத்து ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். தங்கங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியுமா நம்ம இந்த விபிஎஸ்ல உங்களை எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ போன வருஷம் நிறைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. வாவ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
ஸ்பார்க்கி என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜாலியா இருக்கியா? ஏன்? VBS வந்திருக்காங்கல்ல. ஓ VBS வந்திருக்கிறதுனால ஸ்பார்க்கி கூட ஜாலியா இருக்கு. ஸ்பார்க்கி நீ ஒரு ஹாய் சொல்லிட்டு இருக்கிற குட்டீஸ்கெல்லாம் ஹாய். நல்லா கை காட்டுங்க. ஓ நல்லா கையை காட்டணுமா? சூப்பர். ஆமா ஸ்பார்க்கி. ஸ்பார்க்கி என்னோட VBS ஓட தலைப்பு தெரியுமா? ஓ நான் சொன்னா தெரியும். ஆமா ஸ்பார்க்கி இந்த VBS உடைய தலைப்பு அபாக்கா. ஆமா நம்ம மினிஸ்ட்ரியோட தலைப்பு இந்த வருஷத்துல ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அபாக்கான்ற சூப்பரான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அபாக்கால ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? ஏ. சோ அத பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்பார்க்கிக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. ஓகே குட்டீஸ் நம்ம எல்லாரும் போலாமா? சோ சூப்பரா இன்னைக்கு வசனங்கள்லாம் படிக்க போறோம், ஜாலியா இருக்க போறோம். இன்னைக்கு வசனம் நம்ம சொல்லி தர போறோம். ஓ நீ சொல்லி தரியா? ஓகே குட்டீஸ் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? வசனம் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் படிச்சா அந்த வசனம் நம்மள சூப்பரா வழி நடத்தும். சரி ஸ்பார்க்கி இன்னைக்கு நீ வசனம் சொல்லித்தான் நான் கத்துக்கிறேன். ஓ ரெடியா இருக்கீங்க? ஓ நேரம் வரணுமா குட்டீஸ்? நீங்க எல்லாம் நேரம் வந்துக்கிட்டீங்கன்னா ஸ்பார்க்கி சொல்ல ரெடியா இருக்கு. 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவியா? அப்போ 1 2 3. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எந்த அதிகாரம்? ரோமர் 10:9. வெரி குட் ஸ்பார்க்கி. ஸ்பார்க்கி ரொம்ப அழகா சொன்ன. மறுபடியும் நம்ம எல்லாம் சொல்லலாமா குட்டீஸ்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9. சோ மறந்துடாதீங்க குட்டீஸ். இந்த வசனத்தை இன்னைக்கும் மனசுல வச்சுக்கோங்க. சோ இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. நாளைக்கு இந்த வசனத்தை படிச்சு சூப்பரா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல சூப்பரா சொல்ல போறீங்க. நீங்க சொல்லி எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஓ ஸ்பார்க்கி கூட ரெடியா இருக்கான். ஸ்பார்க்கி கூட பார்க்காம சொல்லி அனுப்ப போகுது. சோ குட்டீஸ் நீங்களும் மறக்காம சொல்லி அனுப்ப ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு சூப்பரா ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே ரைட். ஓகே குட்டீஸ் நம்ம அண்ணன் நான் சொல்லு ஸ்பார்க்கி. கதை சொல்லட்டும். கதை சொல்றியா? என்ன கதை சொல்ல போற? ஓ ஆபிரகாம் லிங்கனை பத்தி சொல்ல போறியா? நான் சொல்லிட்டுமா? அம்மா தம்பி தங்கச்சி இந்த வசனத்தோட அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஓ நீ கேட்க ஆசையா இருக்கியா? சரி ஆபிரகாம் லிங்கன் நம்ம பெரிய பிரசிடென்ட் இருந்தாங்களே அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஜெயிலுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்களா பிரசிடென்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க இருக்கிற ஒரு கைதி கிட்ட போய் கேட்டாரா. என்ன கேட்டாரா? ஏப்பா நீ ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு கேட்டாரா. சொன்னாரா அங்க ஐயா நான் ஒண்ணுமே பண்ணல. என் பாக்கெட்ல கை விடுறதுக்கு பதிலா பக்கத்து பாக்கெட்ல கை விட்டு நான் தப்பே பண்ணலையா. நான் தப்பே பண்ணாத உண்மையான ஆளே என்ன கொண்டு நீங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவர் சொன்னாரா தப்பே பண்ணலையாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொருத்தர் போய் கேட்டாராம். அதுக்கு அவரு என்ன செஞ்சா தெரியுமா? நானு எங்க குடிச்சிட்டு நான் போய் எங்க வீட்டை தட்டுறதுக்கு பதிலா பக்கத்து வீட்டை தட்டிட்டேனாராம். நான் தப்பே பண்ணலையா, தெரியாம தான் போய் பண்ணேன்னு சொல்லி சொன்னாராம். ஆமா அப்படிதான் சொன்னாராம். தப்பே பண்ணல, அது உண்மைதானே? தப்புதான். ஆனா அந்த கைது அப்படிதான் சொன்னாராம். இன்னொருத்தர் போய் பார்க்க போனா அவர் திருப்பி பார்க்கவே இல்லையா. செவத்தை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்தாரா. ஐயா ஏன் செவத்தை பார்த்து அழுதுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஏன் செஞ்சாரு அவர் சொன்னாராம், எனக்கு நான் உங்களை பாக்குறதுக்கு அருகதையே இல்லையா. நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன். உங்களை பாக்குறது கூட எனக்கு முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய பாவம் நிறைஞ்ச வருது. நான் பெரிய குற்றவாளி. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க. ஆனா நான் மட்டும் தான் குற்றவாளி. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் தான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆமா உடனே லிங்கர் சொன்னாராம், சரி இத்தனை நல்லவங்க மத்தியில இந்த கெட்டவன் இருக்க கூடாது. அதுல என்ன பண்ணிடுங்க, இந்த கெட்டவனை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாராம்.
ஆமா ஸ்பார்க்கி, பாத்தியா, உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யார் தன்னோட தப்ப உணர்ந்துகிறாங்களோ அவங்களுக்கு மீட்பு கிடைக்கும். இவ எல்லாரும் நிறைய நல்லவன் சொன்னாங்க, ஆனா உண்மையை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. அப்படிதானே ஸ்பார்க்கி? நம்ம எந்த ஒரு தப்பையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. ஆமா, மறைக்கக்கூடாது. ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஓகே ஸ்பார்க்கி? ஓகே குட்டீஸ், பை பை சொல்லிட்டு போயிட்டு வரலாம். Abaka, 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 Abaka. Abaka VBS. ஒரு அப்பாக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த தகப்பனோ ஏராளமான சொத்து, பணம், அநேக வேலைக்காரங்க இவை எல்லாவற்றையும் வைத்து பெரிய மனுஷனா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க இளைய மகனோ அப்பா கிட்ட அன்பில்லாம அப்பா கூட இருக்கவும் விரும்பாம வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அப்பா கிட்ட போய் அப்பாவுடைய சொத்துல தனக்கு வரக்கூடிய பங்கை பிரிச்சு கொடுத்துடுங்கன்னு கேட்டான். ஆனா அவங்க அப்பா தரமாட்டேன்னு சொல்லல. அவருடைய பங்கை அவர்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பாவம் செய்கிறவர்களும் தேவனை விட்டு தூரமா போகதான் விரும்புவாங்க. இந்த இளைய குமாரனும் தன்னுடைய ஆஸ்தி, பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தன் இஷ்டப்படி தூரமான ஒரு தேசத்துக்கு போனான். அந்த தேசத்துல போய் கீழ்ப்படியாத துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தான். தன் இஷ்டப்படி பணத்தை செலவு பண்ணான். எல்லா கெட்ட பழக்கங்களினாலும் தன்னை கெட்டவனா மாற்றிக்கிட்டான். அவனிடம் இருந்த அதிகமான பணத்தினால கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நாள் தான். பணம் காலியாக ஃப்ரெண்ட்ஸும் மறைஞ்சு போயிட்டாங்க. பாவத்தினால வரக்கூடிய தண்டனை அவனை கஷ்டப்படுத்த ஆரம்பித்தது. அந்த தேசத்துல பயங்கரமான பஞ்சம் வந்தது. சாப்பாடே எங்கும் கிடைக்கல. இவங்கிட்ட பணமும் இல்ல. அவனோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. என்ன செய்வதுன்றே தெரியல. பயங்கரமான பசி வேற. அப்பா கிட்ட போலானா அதற்கு பயம். அவனுடைய பாவம் தான் அவனுக்கு பயத்தை தந்தது. அதனால அவன் வேலை தேட ஆரம்பிச்சான். வேலையும் எதுவும் கிடைக்கல. பசியினால சாகுற நிலைமைக்கு வந்துட்டான். அப்பதான் அந்த தேசத்துல ஒரு குடியானவனிடம் சென்று வேலை கேட்டான். அவரோ தன்னுடைய பன்றிகளை மேய்க்கும் வேலையை கொடுத்தாங்க. பாவமானது ஒரு நாள் மனிதரை மோசமான நிலைக்கு கொண்டு வந்துடும். அதே போலதான் இளைய குமாரனும். அப்பாவோட இருந்த வாழ்க்கை வேற, அப்பா இல்லாம துன்மார்க்கனான பிறகு அவன் நிலைமை வேற. அவன் வேலை செய்த இடத்துலயும் ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல. அதனால பன்றியின் சாப்பாடான தவிட்டு சாப்பிட ஆசைப்பட்டான். அது கூட ஒருவரும் அவனுக்கு கொடுக்கல. பசியின் கொடுமையை உணர்ந்தான். கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நிலைமையும் இப்படிதான். ஆனா இந்த இளைய குமாரனோ தன்னுடைய பாவத்தையும் பரிதாபமான நிலையை உணர்ந்து கொண்டான். மனம் திரும்பும்படி விரும்பினான். தன்னுடைய புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு செல்ல விரும்பினான். தாழ்மையா தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க நினைத்தான். உடனே தன் அப்பாவிடம் சென்றான். தன்னுடைய காணாமற் போன மகன் தூரத்துல வரும்போதே அவனுக்காய் ஏங்கி காத்து கொண்டிருந்த அந்த தகப்பன் ஓடி வந்தாங்க. தன் சொத்துக்களையும் பணத்தை அழித்து ஒரு பிச்சைக்காரனை போல அழுக்கான துணிகளோடும் பன்றியின் துர்நாற்றத்தோடு நின்று கொண்டிருந்த மகனை பார்த்து கட்டி அணைத்து முத்தமிட்டாங்க. இளையகுமாரனும் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கும் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். ஒரு வேலைக்காரனாக தன்னை வைத்துக் கொள்ளும்படி கேட்டான். உடனே அவனுடைய அப்பா தன் வேலைக்காரர்களிடம் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வரும்படியும் அவன் விரல்களுக்கு மோதிரமும் கால்களுக்கு பாதரட்சி அணியும்படியும் சொன்னாங்க. பின்னும் அவர் கொழுத்த கஞ்சி அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி அந்த தகப்பன் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான்னு தன்னுடைய வேலைக்காரர்களிடம் சொன்னாங்க. இந்த நேரத்துல மூத்த குமாரன் வயல்ல வேலை செய்து களைப்போடு வீட்டுக்கு வந்தபோது தன்னுடைய வீட்டுல கொளுத்த கஞ்சி அடித்து விருந்து நடக்கிறதையும் சந்தோஷமான நடனத்தையும் கேட்டு தன் சகோதரன் வந்ததை அறிந்து கொண்டு கோபத்தோடு வெளியே நின்னான். அவன் தகப்பன் வந்து அவனை வீட்டுக்குள்ள அழைத்த போது அவன் அப்பா கிட்ட நான் இத்தனை காலம் உம்மோட இருந்தும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய கூட அடிக்கலையேன்னு சொன்னான். துன்மார்க்கனாய் சொத்துக்களையும் பணத்தையும் அழித்து போட்ட இவனுக்கு கொளுத்த கன்றை அடித்தீரோ அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தான். ஆனா அந்த தகப்பனும் 2 குமாரரையும் நேசித்தபடினால எனக்குரியது எல்லாம் உனக்கு தான், ஆனா உன் சகோதரன் திரும்ப வந்ததற்காக நாம சந்தோஷமா இருக்க வேண்டாமா என்று மூத்த குமாரனிடம் கூறினாங்க. இளைய குமார்
குமாரன் புத்தி தெளிந்து தகப்பனை தேடி வந்து தன்னை தாழ்த்தின போது அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டார். இதே போலதான் நாமும் நமது பாவத்தை விட்டு இயேசுவிடம் வரும்போது அவர் நம்மை நேசிப்பார், நமக்கு ரட்சிப்பு என்ன வஸ்திரத்தை தருவார், நம்மை ஏற்றுக்கொள்வார். இயேசுவுக்கு பிடித்த மாதிரி நாமும் வாழணும். தெரிந்தோ தெரியாமலோ நாம செய்கிற பாவங்களை அறிக்கையிடணும். மூத்த குமாரனோ சகோதர அன்பு இல்லாம, கரிசனை இல்லாம, பொறாமையோடு தன் சகோதரனை பார்த்தான். இதே போல நாமும் கிறிஸ்தவனாக இருந்தும் கிறிஸ்துவின் குணம் நமக்குள்ள இல்லாம இருக்கலாம். எல்லாருடைய திறமை, வளர்ச்சி, வசதிகள், புகழ் இவற்றையெல்லாம் பார்த்து நாமும் பொறாமப்படாம சந்தோஷப்பட வேண்டும். நாமும் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு வாழ்வோமா? ஆமீன். குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரையும் இந்த டே 1 VBSல பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டே 1ஓட தீம் என்னது? அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ். அப்படிதானே குட்டீஸ்? இன்னைக்கு கிராஃப்ட்ஸ் டைம்ல கூட நம்ம ஒரு சிம்பிளான புக் மார்க் செய்ய தான் கத்துக்க போறோம். நீங்க செய்யற எல்லா கிராஃப்ட்ஸுமே கீழே மென்ஷன் பண்ணிருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணிருங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம கிராஃப்ட்ஸ் டைம்குள்ளார போலாம். இப்போ புக் மார்க் செய்யறதுக்கு கூட நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, இந்த மாதிரி திக்கான ஒரு கார்ட் ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு A4 ஷீட்டு, அப்புறம் ஃபெவிக் கம், ஸ்கேல், பென்சில், ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க, சிசர், அப்புறம் பஞ்சிங் மிஷின் எடுத்துக்கலாம். குட்டீஸ், இப்போ உங்களோட கார்ட் ஷீட்லயும் இந்த A4 ஷீட்லயும் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும்னு சொல்றேன். இந்த கார்ட் ஷீட்ல வந்து லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. பிரெத் வந்து 6 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும் கட் பண்ணா. அதே மாதிரி A4 ஷீட்ல வந்து லென்த் 14 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். பிரெத் வந்து 5 சென்டிமீட்டருக்கு இருக்கும். எனக்கு இந்த மாதிரி 2 ரெக்டாங்கிள்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒயிட் ஷீட்ல வந்து நம்ம இந்த திக்கான கார்ட் ஷீட் மேல நம்ம போட்ட போறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஒயிட் ஷீட்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பைபிள் வேர்ஸ் வந்து நீங்க எழுதி அப்புறமேட்டுக்கு நீங்க ஒட்டலாம். ஒயிட் ஷீட்ல வந்து நான் ஒரு பைபிள் வேர்ஸ் எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கார்ட் ஷீட்டுக்கு மேல கம் வச்சு ஒட்ட போறோம். இப்போ நான் வந்து இந்த ஒயிட் ஷீட்டை வேர்ஸ் எழுதி இந்த கார்ட் ஷீட் மேல நான் ஒட்டிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டாப் இருக்குல்ல, இந்த டாப்ல வந்து ஏதாவது ஒரு பின் இல்லைன்னா உங்கள்கிட்ட பஞ்சிங் மிஷின் இருந்ததுன்னா ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஹோலை விட்டு ஒரு த்ரெட் எடுத்துட்டு நீங்க டைப் பண்ணுங்க. குட்டீஸ், நான் வந்து ஒரு ஹோல் போட்டு த்ரெட் விட்டு டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த புக் மார்க் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிற பைபிள்லயோ இல்லை ஏதாவது ஒரு புக்ல வந்து நீங்க புக் மார்க் மாதிரி வச்சு நீங்க படிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? பாய். ஐயோ வலிக்கே, அம்மம்மா வலிக்கே, என்னால தாங்க முடியலையே. என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்தேங்க தாத்தா, நீங்களும் என்ன காப்பாத்த வரமாட்டீங்களா? இது ரொம்ப வெயிட்டா இருக்க, இதனால தாங்க முடியலையே. ஐயோ, இவளா என்ன பார்த்து சிரிக்கானே, இப்படிலாம் நடக்கணும் நான் கனவா கண்டேன். ஐயோ, இது எவ்வளவு பெரிய மூட்டை, இதை வச்சுட்டு நான் எப்படி நடக்க? என்னடா இங்க கத்துற? வயலா நான் ஒருத்தர் இருக்கச்சுல ஏன் முன்னாடி இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பயில்வான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயே பலவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா. ஐயா பயில்வான் ஐயா, இங்க நீங்களே பாக்கீங்களே ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியல ஐயா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதானா அவன் பிரச்சனை? இந்த மூட்டையெல்லாம் என் சுண்டு வரல சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. இந்தா வாரேன். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? சரி பிடிச்சு இழுப்போம். அப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா. டேய் இதை விடடா, இது விட்டாதான் அது வரும். விடு. நீனும் விட மாடிக்க, இதுவும் வர மாடிக்கு. சரி பிடிச்சு இழுத்து பாப்போம். இந்தா வந்துட்டு வரப்போகுது.
வரமடிக்கே இவன்ட்ட என்ன சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும்னு தெரியலையே. தம்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் அது போக 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒழுங்கிடுவோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். இன்னைக்கு எடுக்காம வந்துட்டேன்னா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசதியா இருக்கு. போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன் இன்னைக்கு. சரியா? நான் போய் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த பைலோனாவது இந்த மூட்டை இறக்கி வைப்பாரு நினைச்சோம். அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. அட, நம்ம பாரத்தை குறைக்க அங்க தூரத்துல யாரோ வராங்களே. அங்க வர்றது நம்ம டாக்டர் மாதிரிலாம் இருக்கு. டாக்டர் வந்தாருன்னா ஆபரேஷன் தியேட்டர் போயாவது இதை சால்வ் பண்ணிடலாமே. தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வழியில நின்று வழியில கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா? இல்லை வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்லை, குக்கரும் இல்லை, நோயும் இல்லை, பேயும் இல்லையா. இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா. இதை என்னால சுமக்க முடியலையா. இதை மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா. அடா, இதுதான் உங்க பிரச்சனையா? பிரச்சனை மூட்டையா இருந்தான்னா கட்டியா இருந்தான்னா நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும். ஆனா என்ன ஒண்ணு, ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கணும். என்ன 10 லட்சமா? அட போங்கய்யா, 10 பைசாக்கு கூட வழி இல்லாம இருக்கு. இதுல என்கிட்ட போய் 10 லட்சம் கேக்கீங்களா? இதுக்கு நான் இந்த மூட்டையே தூக்கிட்டு போயிருவேனே. என்ன ஆளை விட்டுருங்க சாமி. என்னப்பா ஆச்சாங்க? உனக்கு என்னப்பா பிரச்சனைங்க? ஐயா ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகு மேல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டையை இறக்கி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பைலோன் வந்தாரியா. அவராலே இறக்கி வைக்க முடியல. கேட்டா 10 முட்டை சாப்பிடலாம் அப்படிங்காரு. அடுத்து ஒரு டாக்டர் வந்தாரியா. அவராது இறக்கி வைப்பாரு பார்த்தேன். அவரு லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாருயா. என் நிலைமை இப்படி ஆச்சியா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி 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 தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் இந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற இந்த மூட்டைய அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேல உள்ள தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற அவளத்தையும் நீட்டா கொத்தி 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 எடுத்து அதுக்கப்புறம் அவளத்தையும் நீட்டா சிங்கிள் பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுத்துறேன் தம்பி. நீங்க எதுக்கு கவலை மட்டும் பற்றாதீங்க தம்பி. ஐயோ, என்ன வெட்டி எடுக்க போறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடாயா? ஆளை விட்டுருங்க சாமி. ஐயோ, யாராலையும் இதை இறக்கி வைக்க முடியலையே. இப்ப நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உதவி பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலையும் இந்த மூட்டை இறக்கி வைக்க முடியலையே. நான் இப்ப என்னதான் பண்ணுவேனே தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ? கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அலையணும் போலயே. இந்த மூட்டை இன்னும் கொன்றும் போலயே இருக்குதே. எந்த மனசனாலே எனக்கு உதவி செய்ய முடியலையே. யாராவது எனக்கு உதவி செய்ய இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்களா யாராவது. என்னால முடியல. ஐயா, இங்க பாருங்க ஐயா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டைய என்னால தூக்க முடியலையா. யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்கவும் முடியலையா. கடைசி வரை இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போலையா. ஏசப்பா, உங்களால எனக்கு இந்த பாரத்திலிருந்து விடுதலை தர முடியும்னா எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது? இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு.
ஏசப்பா ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலும் இறக்கி வைக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. என்னடா குக்கிங் பண்றது? என்ன பண்றது? ஸ்நாக்ஸ் மாதிரியே பண்ணக்கூடாது. யோசிச்சுட்டு இருக்க இன்னைக்கு குக்கிங் டைம்ல நீ ஏன் இப்படி வந்துக்கிற? சொல்ற எல்லா விஷயமா தான். சரி, குக்கிங் டைம்ல என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, ஐடியா கூட. நான் ஒண்ணு பண்றேன். இந்த பவுலுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? ஒவ்வொரு கண்ட்ரிஸ் நேமா இருக்கு. சரி, நல்லா நான் குளிக்கிட்டேன். சரியா? ஒரு கண்ட்ரி நேம் எடுத்து அதுல இருந்து டிஷ் செய்ய போறேன். இப்போ டிஷ் என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கேன். நீ வந்து கொண்டு வந்து காட்டுறேன். ஆமா, சரி. என்ன எவ்வளவு இருக்கு? எடுப்பியா கண்ட்ரி நேம? பாய்சபா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதுல என்ன பண்றது? நானே பண்றேன், நீ பாக்க. ஓகே ஓகே டன். அது தூர போட்டு நாளைக்கு யூஸ் ஆகும். வச்சிடலாம். சரி, தூர போட்டுறேன். இதுக்குள்ள வந்து நான் வாஷ் பண்ணி சிக்கனை வச்சிருக்கேன். ஓகேவா? கழுவுன பண்ணிதான் இருக்கு. ஓகே, நீங்களும் கழுவி யூஸ் பண்ணுங்க. சுத்தம் சோறு போடும். ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பிரெட்டையும் வந்து நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இப்போ கொண்டு வரப்போம். ஓகே ஓகே, சரியா? ஓகே, இப்போ இந்த அக்கா வந்து அரைச்சு வந்தாங்க. இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது இந்த மாதிரி தான் அரைச்சணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவுனா எவ்வளோ அளவுன்னு எனக்கு தெரியுது. ஸோ தேவையான அளவு போட்டுருங்க. பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணுங்க. நம்ம வந்து பெப்பர் வீட்டில் இருக்கிறது தான். பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்து உங்க வீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை பண்ணலாம். இது எவ்வளோ அளவுன்னா எனக்கு தெரியாதுப்பா. எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து சோயா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து கிரீன் சில்லி சாஸ் யூஸ் பண்ணலாம். பட் சோயா சாஸ் உங்களுக்கு இல்லை, கிரீன் சில்லியும் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றிங்கன்னா கஷ்டம். இந்த மாதிரி பெசஞ்சு. ஓகே, பெசஞ்சதுல அப்புறம் ஆக்சுவலி கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கேன், கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஓகே, அதை இந்த கலருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம வந்து ஒரு ஷேப் பிளேட். இப்போ இது இந்த மாதிரி எடுத்துட்டு இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப். நாங்கள் இந்த மாதிரி விதவிதமான ஷேப்ல வந்து பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணி போறோம்னா, இப்போ வந்து ஒரு முட்டையோ 2 முட்டையோ நீங்க பண்ற அளவு பொறுத்து இப்போ வந்து நான் ஒரு முட்டை போடுறேன். முட்டை போட்டக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 போட்டுக்கலாம். பத்தாது நினைக்கிறேன். போட்டு பண்ணிட்டு வச்சிருக்கோம். இப்போ வந்து ஜஸ்ட் இதை பொரிச்சா மட்டும் போதும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வந்து இது வந்து பொரிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என் மூளையை பத்தி தான் எனக்கு தெரியுமே. ஓகே ஓகே, இப்போ போய் நம்ம பொரிச்சுட்டு
ஓகே, இது நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா ஒரு கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ஃப்ரை. நான் கண்டுபிடிச்சேன் நகெட்ஸ். நகெட்ஸ் வாங்க வைஷ்ணவ். ஓகே, இதுவும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஓகே, பை பை. ஹாய் குட்டீஸ், நான் உங்க டாக்டர் ஆண்டி பேசுறேன். எல்லாரும் ஜாலியா சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போகணும்னா, நமக்கு பிடிச்ச காரியமாவே இருந்தாலும் நம்ம ஆண்டவர் அடையணும்னா, அது ஆண்டவருக்கு பிடிக்கலைன்னா அந்த காரியத்தை நம்ம விட்டா மட்டும்தான் ஆண்டவரை அடைய முடியும். அதே மாதிரி இந்த சம்மர் வெக்கேஷன்ல, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம உடம்புக்கு எது எது சேராதோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு எது ரொம்ப நல்லதோ, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் காய்கறிகள், அப்புறம் ஈவன் நம்ம பழைய சாத கஞ்சியா இருந்தா கூட அது ரொம்ப இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியே விற்கிற, வெளியே தயாரிக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸை சுத்தமாக சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப 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 உடம்புக்கு கெடுதல். ஸோ நான் சொன்னதை நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஜாலியாக சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்க. பாய். குட்டீஸ், நான் தான் பிரான்ஸா அக்கா சேனல்ல இருந்து வரேன். அக்காவா அபாக்கா மினிஸ்ட்ரி ஒரு பாட்டா இருக்கா. அக்கா யூத் ஃபெலோஷிப்ல இருந்து வரேன். ஓகேவா? இப்போ நம்ம அபாக்கா மினிஸ்ட்ரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான VBS 2025 நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அல்வா. அதுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதற்காக தேங்க்யூ ஜீசஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான VBSலயே ஒரு பாட்டு கொடுக்குறோம். அதான் குவிஸ் பாட். ஆனா அக்கா வந்து நாங்க அபாக்கா மினிஸ்ட்ரி குவிஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க பிளான் பண்ணிருக்கோம். குவிஸ் ஒரு டாபிக் என்னது? To go to heaven, what should we do? பரலோகம் போறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட் தான் இங்க. அக்காக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்க. அக்காவை ஹெவன்ல நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பைபிள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பைபிள் வர்ஸ் படிச்சாங்க. என்னன்னா, love your God with all your heart, with all your soul, with all your strength and all your mind ஒரு verse இருக்கு. அதே மாதிரி love your neighbor as yourself ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான verse இருக்குல்லவா. நிஜமா அக்காக்கு இது படிக்கிறப்ப அவ்வளோ ஒரு இன்பமா இருந்துச்சு. அக்காக்கு நான் நெய்பர் தானே உங்களுக்கு. அதனால வந்து நீங்க வந்து அக்காக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? அக்காவை ஒரு ஏஞ்சல் வந்து ஒவ்வொரு இடத்துல விட்டுருவாங்க. ஒவ்வொரு டாபிக் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல விட்டுட்டு அவங்க ஒரு ஸ்டெப் தருவாங்க. அது தொடர்ந்து பார்த்தா அந்த இடத்துக்கான குவிஸ் இருக்கும். அந்த குவிஸுக்கு 5 questions ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அக்கா ஹெவனுக்கு போயிருவேன். ஹெவனுக்கு போய் ஏசப்பா பார்த்துட்டு ஏசப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு ஏசப்பா என்ன சொல்லுன்னா, ஏசப்பா உங்க பிள்ளைங்கன்னா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்லாம் கொடுத்துருங்க. நம்ம குவிஸ்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் வந்து ப்ரே பண்ணக்கப்புறம் ஏஞ்சல் எங்க நம்ம விடுறாங்க பார்ப்போம். பாய் பாய். ஒரு ஏஞ்சல் வந்து அக்காவை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இந்த இடத்துல உட்காந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஸ்லிப் தருவோம், அதுல 5 questions இருக்கும், நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடலான்னு. அப்பனா இந்த இடத்துக்கான நம்ம என்ன குவிஸ் டாபிக் பாத்துடலாமா? வாங்க பாக்கலாம். வாவ், அக்செப்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், சால்வேஷன் பத்தி நம்ம ஒரு 5 குவிஸ் क्वेश्चन பார்க்க போறோம். அக்கா சொல்ல நீங்க ஆன்சர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், மனம் திரும்பாததால் மரணம் வந்தது, நான் யார்? ஆன்சர் பண்ணிருங்க. கவுண்ட் டவுன் பண்ணு. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் क्वेश्चन, தேவன் நமக்கு இலவசமாக தருகிற பரலோகம் போகும் டிக்கெட் அது என்ன? ஆன்சர் பண்ணிருங்க. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்.
மரித்தேன் ஆனாலும் திரும்பவும் உயிர்த்தேன். காணாமல் போனேன் ஆனாலும் திரும்பவும் காணப்பட்டேன். நான் யார்? 1 2 3 4 and 5. Next. கர்த்தராகிய இயேசு நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் எதில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த வசனம் எங்க உள்ளது? 1 2 3 4 and 5. கடைசி क्वेश्चन, அக்காக்கு விசுவாசம் இருக்கு, நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருவீங்கன்னு. நடு ராத்திரியிலே ஆண்டவரை துதிக்க, பூமி ஆதிர, அஸ்திவாரம் அசைய, கட்டுகள் கலன்று விட, சிறைச்சாலைக்காரன் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். நாங்கள் யார்? क्वेश्चन. நடு ராத்திரியிலே ஆண்டவரை துதிக்க, பூமி அதிர, அஸ்திபாரம் அசைய, கட்டுகள் நடு ராத்திரியிலே ஆண்டவரை துதிக்க, பூமி அதிர, அஸ்திபாரம் அசைய, கட்டுகள் கலன்று விட, சிறைச்சாலைக்காரன் குடும்பம் ரட்சிக்க ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். நாங்கள் யார்? கவுண்ட் டவுன். 1 2 3 4 and 5. அக்காக்கு நிறைய விசுவாசம் இருக்கு. நீங்க கண்டிப்பா அக்காவை நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கூட்டு போயிருவீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்க்கலாம். பாய் பாய். சூப்பரா ஒரு அழகான கேமோட இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கேம் பேரு என்ன அப்படின்னா ஃப்ரீ பண்ற கேம். ஓகேவா? ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த ரெண்டு டீமா இருக்காங்க பாத்தீங்களா? இந்த டீம் பேரு வந்து சாக்லேட் டீம். ஆமா, இந்த டீம் பேரு ஸ்ட்ராபெரி டீம். ஓகேவா? எந்த டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? ஸ்ட்ராபெரி. சாக்லேட் தான் சப்போர்ட். ஓகே, சோ கிறிஸ்டா வந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நான் இந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே தம்பிங்களா. சோ இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வரணும், இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வரணும். சோ பலூனை வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்து ஆக்குபை பண்ண முடியுமோ ஆக்குபை பண்ணிடுவோம். அந்த டீம்ல இருந்து இன்னொருத்தவங்களை நாங்க கூப்பிட்டு ஒரு சீட் எடுப்போம். அந்த சீட்ல இருக்கிற நம்பர் எடுத்தா அந்த எத்தனை பலூனை வந்து நம்ம உடைக்க முடியுமோ உடைச்சு ஃப்ரீ பண்ணலாம். இன்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து உடைக்க கூடாது. ஓகேவா? சோ அதனால யாரு வந்து அந்த கரெக்டா அந்த நம்பர்ஸ் எடுத்து ஃப்ரீ பண்ணி விடுறாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு சீக்கிரமா. அதுதான் கேம். ஓகேவா? இன்ட் எடுத்தா உடைக்க கூடாது, நம்பர்ஸ் எடுத்தா உடைச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ அழகான ஒரு டிஃபரெண்டான சூப்பரான ஒரு கேமுக்குள்ள நம்ம போலாம். சோ ரெடியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ எல்லாம் ரெடி சொல்லிடலாம். ரெடி, வெரி குட். ஓகே தம்பிங்களா, இப்ப சாக்லேட் டீம்ல இருந்து யார் வரா? நான் வரேன். ஓகே, சாக்லேட் டீம்ல இருந்து பர்னஸ் அக்கா வந்துட்டாங்க. இப்ப ஸ்ட்ராபெரி டீம்ல இருந்து யார் வரா? ஓ, நிக்கி அக்கா வந்துட்டாங்க. ஓகேவா? சரி, நான் இதை புடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீங்க பலூன் எடுத்து அவங்க கையில எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுக்க போவோம். ஏன் இப்படி? ஓகே, ஒரு கையில ரெண்டு, இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கையில ரெண்டு கொடுத்துருங்க. ஓகே, ஆக்சுவலி 3 கொடுக்கணும். போதுமா? ஓகே, அதே மாதிரி நிக்கிக்கு. ஓகேவா? சோ சாக்லேட் டீம்ல வந்து எல்லாம் பலூன் வச்சாச்சு. எங்க போன படிக்கிற? எந்த ஸ்கூல்ல படிக்கிற? நீ நல்லாவே படிக்க மாட்டியாமே. நீதான் தம்பி அடிக்கலாமே. அப்படியா? ஓகே, அது கரெக்ட். வெரி குட், வெரி குட். யார் ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா? டாடி பாத்துட்டு இருக்காரு. வெரி குட். நிக்கி, என்ன நிக்கி போன் வேணாம் சொல்லியாமே. வெரி குட். உன் பேர் சொல்லிடு, நிக்கி பேர் சொல்லிடு. என்ன ஒரு கண்ணிலே பேசுறாங்க தாங்களா? வெரி குட், வெரி குட். ஓகே, இப்ப இவங்கள ஃப்ரீ பண்றதுக்கு யார் வர போறா? கொஞ்சம் தள்ளி நிக்கலாமா? இந்த ஃப்ரீ பண்றதுக்கு யார் வர போறா? ஓகே, பாருங்க, அவங்களுடைய தம்பிய வந்து அம்மா அக்காவை எப்படியாவது போட்டு சாப்பிட்டு அப்படின்னு வந்திருக்காரு.
கிளாப் வராங்க. வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட் வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, குத்துறதுல இருடா. வந்து சீட் எடுக்கணும்டா. நீ சீட் எடுக்கறத குத்த முடியும். ஓகேவா? சீட் எடுக்க பாப்போம். தெரியுமிக்கா? ஏன் கண்முறை இல்லைனாலும் அதுல தெரியாது. ஆண்டிட்ட கொடுக்கணும் எடுத்து. ஓகே, 2 பலூன். நீ எதெல்லாம் 2 உடைக்கலாம். மெல்ல மெல்ல ஆடுறப்பா பலூன் இருக்கு. வெரி குட். சூப்பர். கிளாப் பண்ணிடுங்க. 2 பலூன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் எந்த சீன் கொடுங்க. ஏண்டா சரி, பரவாயில்ல நோ ப்ராப்ளம். சோ வந்து ரீட் பண்ண முடியாது. ஓகே ஓகே, வேற யாராவது கூப்பிடலாமா? வேற வாங்க, உங்க டீம்ல இருந்து ஒருத்தர். கரி இல்ல, டோரி இல்ல, இது பெனி. இந்த டீம்காரங்க தானே வரணும். அடுத்த டீம் இரு, எடுத்துக்கிட்டோம். 3 பாலும் உடைக்கலாம். விட்டுட்டு போட்டா. வெரி குட். லீடிங்ல வந்து சாக்லேட் டீம் இருக்காங்க. ஓ வாவ், சூப்பரா ஓடிறாருப்பா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். थैंक यू. நீங்க அப்படி நினைக்கீங்க. ஓகே, வாங்க அடுத்து. டோரா வாங்க, டோரா வாங்க. டோரா எடுங்க. தெரிஞ்சுக்கோ. நல்லா கலந்து போடு. ஐயோ, இது இட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். அடுத்து வாங்க, சாக்லேட் டீம். திரும்ப நல்ல கலந்து போடு. நல்லா கண்ணு மூடு. ஓகே, சோ இப்போ வந்து என்ன வந்துச்சுன்னா 3 வந்துச்சு. ஓகேவா? 3 வந்தனால உடைக்கல. இப்ப அண்ணே வந்து 2 எடுக்கலாம், இல்லன்னா 1 எடுக்கலாம். ஓகேவா? எடுத்தாதான் வந்து வின்னர். ஓகே, இப்போ ஸ்ட்ராபெரி டீம். என்னது எல்லாம் இன்டாவே எடுக்கிறாங்க. நீ பேசவே கூடாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். அடுத்து வாங்க, வெயிட்டா வாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. லீடிங்ல இருக்காங்க. இன்டு சோ நோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். அடுத்து டோரா வாங்க. தயவு செஞ்சு செக் பண்ணிடுங்க. 3 எடுத்துறோம். இங்க யாருமே ரிலீவ் பண்ண மாட்டறாங்க. ஓகே, சீக்கிரம் ரிலீவ் பண்ணு. நிக்கியா இல்ல, நான் படிச்சு கொடுத்துறேன். ஓகே சூப்பர். சரி, நெக்ஸ்ட் வாங்க. சீக்கிரம் கேம் முடிக்கணும். என்னடா பண்ற? சீக்கிரம் சீக்கிரம் ஆண்டிட்ட கொடுத்துரு. 1 ஆல்வேஸ் பண்ணலாம். வெரி குட் குட். சூப்பர் 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 சூப்பர். ஒரே ஒரு பலூன் தான் கட்ட இருக்கு. ஓகே வாங்க. ஆனா 1 வந்தா தான் உடைக்க முடியும். பரவாயில்ல கிருஷ்ணா. யப்பானே வாயில எடுத்துறியா? எடுத்து வர. வெரி குட். சூப்பர் சூப்பர். நம்ம சீட்டு கொடுங்க. ஓகே குட். நெக்ஸ்ட் சீக்கிரம். கேம் என்ன விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். கமான் ஓகே, கேம் வந்து ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. நீங்க 2 எடுத்தாலும் 3 எடுத்தாலும் 1 எடுத்தாலும் அவங்க வின்னர். ஓகே, அதுல இந்த கேம் அவ்வளவுதான். நான் வந்து லீடிங்ல இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் வாங்க. சோ சூப்பரா வந்து அழகா விளையாண்டாங்க, வின் பண்ணிட்டாங்க அவங்க சைட்ல. சோ இது என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து நிறைய உலக காரியங்கள்ல நீங்க ஏசப்பட்ட போகும்போது, ஆமா கையில எல்லா இடத்துலயும் ஆக்குபைடா நீங்க போறீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க உட்காரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பிளஸிங் கொடுக்கணும் ரெடியா இருக்காரு. அப்புறம் எந்த கையில வாங்குவீங்க?
ஆண்டவருடைய பிளஸிங்ஸ் இல்ல ஹெவன்லி பிளஸிங்ஸ் வந்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம ஃப்ரீயா இருந்தாதான் ஏசப்பா வந்து நம்ம கரங்களை கொடுப்பாரு, நம்மளுக்கு எல்லாவற்றையும் நம்மள ஆசீர்வதிப்பாரு. சோ நம்ம எல்லாமே நம்ம உலக காரியத்துல இந்த உலக ஆசை, சிற்றின்பங்கள், மற்ற காரியங்கள் எல்லாமே ஆக்குபைடா இருந்துச்சுன்னா அவன் போன் பாக்குறது, நம்ம வந்து உலக காரியங்கள்ல வந்து இருக்கிறது எல்லாமே அது ஆக்குபைடா போய் உட்காரும் போது ஏசப்பானால அவருடைய பிளஸிங்ஸ் கொடுக்கறது முடியாது, கொடுக்கறதுனாலும் நீங்க வாங்க முடியாது. சோ நீங்க ஃப்ரீ பண்ணாதான் ஏசப்பா உங்களுடைய பிளஸிங்ஸ நீங்க ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால இந்த கேம் மூலமா சூப்பரா கத்துக்கிட்டோம். ஏசப்பா உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. நீங்க எல்லாரும் நீங்க வீட்டுல விளையாடுங்க. ஓகேவா? பாய் பாய். Abaka, 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 Abaka. Abaka VBS. Kutis, praise Lord. In the first day VBS எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பப்ளிக் பிடிச்சிருந்ததா? சூப்பரா என்ஜாய் பண்ணேன். Thank you பப்ளிக். நீ இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்ப 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 நன்றி. பெனிக் தான் சூப்பரா இருந்துச்சு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் சர்க்கஸ் இருக்கிற சந்தோஷ காட்டுல இன்னைக்கு செம்ம சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா நீங்க சர்க்கஸ் போய் பப்ளு பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஆனா பப்ளு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்து ஆமா VBS வந்து சந்தோஷப்படுவீங்க. அதுலயும் அந்த ஸ்டோரி பயங்கரமான டச் பண்ணுச்சு ஆண்டி. எந்த ஸ்டோரி? அந்த அந்த சண்டை போட்டுட்டு போவாங்க அப்பாட்ட. ஓ இளையகுமாரன் ஸ்டோரி. ஆமாண்டி ஆமாண்டி ஆமாண்டி. ஆனா எப்படி ஆண்டி ஏசப்பா அவரை ஏத்துக்கிட்டாங்க அப்பா? ஆமா 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 அதான் ஏசப்பா. நீ என்ன தப்பு பண்ணி ஏசப்பா விட்டு நீ தூரம் போனாலும் நீ ஓடி வந்து ஏசப்பா நீ மன்னிச்சிருங்கன்னு கேட்டீங்கன்னா ஏசப்பா மன்னிச்சு முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு உனக்கு ட்ரீட் எல்லாம் கொடுப்பாரு, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஏசப்பா தான் நம்மளோட ஏசப்பா. சூப்பரான ஏசப்பா. ஓகேவா? ஓகே எல்லாருக்கும் என்னென்ன பிடிச்சது? எனக்கு டான்ஸ் பிடிச்சு, எனக்கு மேஜிக் பிடிச்சது ஆண்டி. மேஜிக்கா ஆண்டி? அது எப்படி அந்த காணாவூர்கள் சொல்றீங்களா? அது சூப்பர் சூப்பரான செமையா இருந்துச்சுல. தண்ணி ஊத்தும் போது அப்படி எல்லாரும் நீங்க போய் நீங்க ஊத்தி பாருங்களேன். டம்ளர் எடுத்து தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்து அந்த டம்ளர்ல தூக்கி ஊத்தணும். ஓகேவா? அப்படி தூக்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். அப்படி ஊத்துனீங்கன்னா அந்த தண்ணி எப்படி மாறிடும்னா கிரேப் ஜூஸா மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? வெரி குட். உனக்கு என்ன பிடிச்சது? பப்பா ஷோ பிடிச்சது. ஓகே பப்ளுக்கு என்ன பிடிச்சது சொன்ன? ஸ்டோரி சொல்லிட்டேன். ஓகே நீ உனக்கு என்ன பிடிச்சது? எனக்கு கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ சூப்பர் 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 சூப்பர். எல்லாம் எவ்வளவு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இல்ல? பப்பட் இருந்துச்சு, கிராஃப்ட் இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு? ஸ்டோரி டைம் இருந்தது, அப்புறம் வந்துட்டு ஒரு பாவ முட்டை ஒரு கதை கூட பார்த்தோம். சோ அதுவும் சூப்பரா இருந்துச்சு. சோ நிறைய ஏசப்பா அழகா இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணி ப்ரே பண்ணிடலாமா? எல்லா கண்ண மூடுங்க பாப்போம். எல்லா கண்ண மூடி ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணிடலாம். அன்புள்ள இயேசுப்பா, அப்பா இந்த முதல் நாள் VBS-ஐ கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான காரியங்கள் செய்றீங்கப்பா. ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே இந்த VBS-ஐ நீர் உருவாக்கி கொடுத்ததற்காக நன்றி நன்றி நன்றி. அற்புதமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. முதல் வார்த்தை அப்பா உங்களை ஏற்றுக்கொள்ளணும், மனதார உண்மையான ஒரு மன திரும்புதலை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் கிருபை செய்ததற்காக நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாளை தினத்தில் நடக்கிற 2வது நாள் VBS-ஐ கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் லார்ட் தங்கங்களா. நாளைக்கு இதே டைம்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் thank you so much. God bless you all. Bye. Sing la la, Gloria. Jumra 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 re. Sing la la, Gloria. Jumra 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர்.